நம்ம saw பண்ணுறோம் சம்திங், when we are going to reapன்றது நமக்கு தெரியாது. திஸ் இஸ் தி ரீசன் நம்மளுடைய சஃபரிங்க்கு வாட் இஸ் தி காஸ் அப்படின்னு நமக்கு புரியல. காரணம் என்ன? நம்பர் ஒன், we are not able to see the thoughts. Number two, we don't know the time. எப்போ நாம் இதை சா பண்ணோம், இப்போ ரீப் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. ஓகே, நோ பரமாத்மா பாபா நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கர்மாவை பற்றி சொல்கிறாங்க. சுகர்மம், அகர்மா, விகர்மா அப்படின்னு கர்மாவில் 3 டைப்ஸ் இருக்குது. இதில் சுக்கர்மா அப்படின்னு சொன்னால் என்ன? பாசிட்டிவ் தாட்ஸ். வாட் ஆர் பாசிட்டிவ் கர்மா அப்படின்னு சொன்னால், சோல் கான்ஷியஸ்னஸில் என்னுடைய தாட்ஸ், என்னுடைய ஃபீலிங்ஸ், என்னுடைய ஆக்ஷன்ஸ், தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் ஆக்ஷன்ஸ். இது எல்லாமே பியூர்லி பெனவாலண்ட். தெர் இஸ் நோ மோட்டிவ் ஆர் டிசையர் ஆஃப் எனி ரிட்டன். நான் ஐ எம் ஹெல்பிங் ஹிம், ஹீ ஹேஸ் டு ஹெல்ப் மீ பேக், அந்த மாதிரி ஒரு பொசிஷனே கிடையாது. இட் இஸ் சோல் கான்ஷியஸ்னஸில் எனக்கு நான் இருக்கும்போது நான் செய்யக்கூடிய கர்மா எல்லாமே சுகர்மா. ஓகே, இப்போ த ஆக்ஷன்ஸ் கேரிட் அவுட் இன் சோல் கான்ஷியஸ்னஸ் என்ன ஆகும்? இட் ஹெல்ப்ஸ் அதர்ஸ், மற்றவங்களையும் டு ரீடிஸ்கவர் தேர் ஓன் சோல் கான்ஷியஸ்னஸ். இந்த சுக்கர்மா நம்ம செஞ்சோம்னா டெஃபினட்டாக நமக்கு வர்றது ஹாப்பினஸ் நமக்கு வரும். நமக்கும் ஹாப்பினஸ் வரும், மற்றவங்களுக்கும் ஹாப்பினஸ் வரும். அந்த மாதிரியான கர்மா இஸ் கால்டு சுக்கர்மா. ஓகே, அடுத்து இந்த சுக்கர்மாவில் சோல் கான்ஷியஸ்னஸில் பண்ணுற குட் டீட்ஸ் இதெல்லாம் சுக்கர்மா அப்படின்னு சொன்னால், அப்போ பாடி கான்ஷியஸ்னஸில் குட் டீட்ஸ் பண்ணுறது இல்லையா, குட் திங்ஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொன்னால், ஈவன் இன் பாடி கான்ஷியஸ் சோல்ஸ் பெர்ஃபார்ம் குட் ஆக்ஷன்ஸ். பட் த டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபா நமக்கு சுக்கர்மா எப்படி பண்ணணும்னு சொல்லித்தராங்க. சோல் கான்ஷியஸ்னஸில் குட் தாட்ஸ், குட் ஆக்ஷன்ஸ் பண்ணால் இட் வில் கிவ் அன்லிமிட்டெட் ரிட்டர்ன்ஸ். அன்லிமிட்டெட் ரிட்டர்ன்ஸ்னால் என்ன? ரிட்டர்ன்ஸ் ஃபார் 21 பர்த். அதே பாடி கான்ஷியஸ்னஸில் கூட குட் ஆக்ஷன்ஸ் பண்ணலாம், பட் இட் வில் கிவ் லிமிட்டட் ரிட்டர்ன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் புவராக யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக நல்ல பண உதவியெல்லாம் செஞ்சு அவங்க நல்ல நிலைக்கு வராங்க. அப்போ நெக்ஸ்ட் பர்த்தில் தே ஆர் பார்ன் இன் அ வெல்த்தி ஃபேமிலி. பட் தே ஆர் பார்ன் இன் அ வெல்த்தி ஃபேமிலி பிகாஸ் குட் கர்மா பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வெல்த்தில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, வெல்த்தி ஃபேமிலியில் பிறக்கலாம். பட் நாட் நெசசரிலி தே வில் லிவ் பீஸ்ஃபுல்லியா, ஹாப்பியான்னு தெரியாது. ஒருத்தர் நல்ல எஜுகேஷ்னல் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் நல்ல புத்திசாலியாக பிறக்கலாம், ஆனால் அவர் ஹெல்த்தியாக இருப்பாரா தெரியாது. ஒருத்தர் நல்ல ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் பண்ணுறாங்க, நல்ல ஹெல்த்துக்காக சர்வீஸ் பண்ணுறாங்க, டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, அப்படி அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அவர் ஹெல்த்தியாக பிறக்கலாம் நெக்ஸ்ட் பர்த்தில். பட் வெல்த்தியாக இருப்பாங்களா, ஹாப்பியாக இருப்பாங்களான்னு தெரியாது. தட் இஸ் கால்டு லிமிட்டட் ரிட்டர்ன்ஸ். எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அதுதான் லிமிட்டட் ரிட்டர்ன்ஸ்ன்றது. அதுவும் குட் ஆக்ஷன்ஸ் தான், சுக்கர்மா தான். பட் சோல் கான்ஷியஸ்னஸ் இஸ் அன்லிமிட்டட் ரிட்டர்ன்ஸ். ஓகே, இப்போது விகர்மா. விகர்மான்னு சொன்னால் நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ், அதாவது ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம்டு டு கிராட்டிஃபை தி சென்சஸ். 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸை சந்தோஷப்படுத்துறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, ஆர் டு சஸ்டைன் அ ரிலேஷன்ஷிப் வித் அனதர் ஹியூமன் பீயிங். தி ஆஃபன் ஃபால் இன் திஸ் கேட்டகரி. இந்த மாதிரி ஒருத்தரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவோ, இல்லை நம்மளுடைய சென்சஸ் கண், காது, மூக்கு, வாய், சுவை, இதெல்லாம் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக பாடி கான்ஷியஸ்னஸில் எனக்கு வரக்கூடிய தாட்ஸ், இதெல்லாம் விகர்மா அப்படின்னு சொல்கிறோம். விகாரம் ப்ளஸ் கர்மா விகர்மா. ஜென்ரலாக விகர்மாம்
அப்படின்றது என்னென்ன கேட்டகரியில் வருது பாபா சொல்கிறார். தே இன்க்ளூட் ஆல் ஆக்ஷன்ஸ், எல்லா ஆக்ஷன்ஸும் டன் இன் தி கான்ஷியஸ்னஸ் ஆஃப் ஐ அண்ட் மை. என்னது நான், என்னது அகங்காரம். I want greed, I need, I possess attachment. இதெல்லாம் காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இந்த மாதிரி 5 விகாரங்களுடைய சீடில் எழக்கூடிய தாட்ஸ் எல்லாமே விகர்மா. இந்த விகர்மா, தீஸ் ஆக்ஷன்ஸ் உடனே அல்லது லேட்டர் நமக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கும்னா 100% லாஸ். என்னென்ன லாஸு? ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். ஒன்று உடனே லாஸ் பண்ணும், இல்லை கொஞ்சம் லேட்டாக லாஸ் பண்ணும், ஆனால் லாஸ் நிச்சயம். அப்போ எய்தர் நமக்கே லாஸ் பண்ணும், இல்லை மற்றவங்களுக்கு லாஸ் பண்ணும். அந்த மாதிரி லாஸ் ரிசல்ட்டாக வைக்கிற கர்மா இஸ் விகர்மா. இதான் பாபா சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? திஸ் இஸ் மோஸ்ட்லி, இது வந்து மோட்டிவேட்டட் பை பாடி கான்ஷியஸ்னஸில் வரக்கூடிய தாட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸு ஆர் நெகட்டிவ் கர்மா ஆர் விகர்மா தான். ஓகே, இந்த விகர்மாவில் இன் பாடி கான்ஷியஸ்னஸ் ஒன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி வைசஸ். காமம், கோபம், பேராசை, பற்று, பயம், அவதூறு பண்ணுறது, பொறாமைப்படுறது, சோம்பேறியாக இருக்கிறது, கேர்லெஸ்னஸ் அண்ட் லேசினஸ், கவனக்குறைவாக இருக்கிறது, இதெல்லாமே விகர்மம். அப்போ இன் திஸ் ஸ்டேட் ஒருத்தர் விகர்மா செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தே ஆல்வேஸ் சீக்ஸ் செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன் அண்ட் செல்ஃப் சென்டர்டு. எப்போவுமே செல்ஃபிஷ்னஸோடு தான் இருப்பாங்க. ஆர் இந்த நான் எனக்கு வேணுன்றது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தே வில் கெட் ஆங்க்ரி அட் சம் ஒன். ஏன்? பிகாஸ் ஒன்ஸ் டிசையர்ஸ் ஆர் நாட் மெட், என்னுடைய ஆசை பூர்த்தி ஆகலே ஐ வில் கெட் ஆங்க்ரி. அப்போ அந்த 5 விகாரங்களும் ஒன்று சுற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த ஆங்க்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is self-centered actions over time eventually cause loss. அப்படின்னா என்ன? it can even create ripple effectன்னு பாபா சொல்கிறாரு. ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னு என்ன தெரியுமா? ஒரு நீர்நிலை இருக்குது, ஒரு பாண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாண்டில் ஒரு கல் எடுத்து தூக்கி போடுறீங்க, ஒரு ஸ்டோன் தூக்கி போட்டால் என்னாகும்? ரிங்ஸாக வரும். ரிங்ஸாக நெக்ஸ்ட்டு வரும். வேவ்ஸாக வரும். அப்போ அந்த தட் இஸ் கால்ட் ரிப்பிள் எஃபெக்ட். அடுத்த ரிங்கு வரும், அடுத்த ரிங்கு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸாம்பிளுக்கு இந்த கோபம் வந்து அப்படிப்பட்ட ஒரு வியாதி. எப்படி வச்சுக்கோங்க, ஒருத்தர் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறார். அவர் தான் அந்த ஆஃபீஸுடைய மேனேஜர். அவர் வீட்டில் ஒரே ப்ராப்ளம். அவர் ஒய்ஃப் வந்து ஒரே சண்டை போட்டு ஒரே கோபமாகி அவரை ஒரே திட்டுறாங்க. அவரும் ஒரே கோபமாயிடுறார். கோபமாயிட்டு ஆஃபீஸ்க்கு அப்படியே கோபத்தோடையே போகிறார். அங்கே போனால் அவருடைய அசிஸ்டண்ட் மேனேஜர் வரார். வந்தால் அவர் ரொம்ப கோபமாக திட்டுறார். என்ன உனக்கு வேலையே சரியில்லை, இதெல்லாம் செய்யலையா, இதை செய்யலையா அப்படின்னு சொல்லி ஒரே திட்டுறார். என்ன பண்ணுறாரு? ஒய்ஃப் வந்து மேனேஜருக்கு கோபத்தை கொடுத்தாங்க. மேனேஜர் வந்து அசிஸ்டண்ட் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அசிஸ்டண்ட் மேனேஜர் வெளியில் போகிறார். வெளியில் போய் சபார்டினேட்ஸ் எல்லாத்தையும் திட்டுறார். நீங்கள்லாம் சரியாகவே வேலை செய்யலை. மேனேஜர் என்ன திட்டுறார்? ப்ராப்பராக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறார். ஒரு 10 சபார்டினேட்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த கோபமான மனநிலையிலேயே 10 பேரும் வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த 10 பேரும் ஆஃபீஸ் முடிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. 10 ஃபேமிலிஸ்க்கு கோபமான மனநிலையில் இந்த 10 பேரும் அவங்க ஒய்ஃப்கிட்ட கோபமாக திட்டுறாங்க. அவங்க சில்ட்ரன்கிட்ட கோபத்தை காட்டுறாங்க. அந்த ஒய்ஃபும் சில்ட்ரன்கிட்ட காட்டுறாங்க, நெய்பர்ஸ்கிட்ட காட்டுறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிப்பிள் எஃபெக்ட். இதில் the ripple effect that pass from one to another and the person who started
he bears the responsibility of the whole chain. Of course, வந்து எங்கே அந்த இந்த ஒர்க்கர்ஸுடைய ஃபேமிலி, ஒர்க்கர்ஸுடைய நெய்பர் அவங்களுக்கெல்லாம் ஒரு கோபம், அந்த கோபத்தில் ஒரு எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி டெவலப் ஆகுது. அந்த எனர்ஜி அவங்க ஆஃபீஸு, அவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இதை கிளப்புனது யார்? அந்த மேனேஜருடைய ஒய்ஃப். இந்த நெட்வொர்க்குடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஒரு பர்சன். ஆனால் இது எவ்வளோ நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகிட்டே போச்சு. திஸ் இஸ் கால்ட் ரிப்பிள் எஃபெக்ட். இந்த மாதிரி தான் கோபம் வந்து பரவிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஃபயர் அப்படின்னு சொல்லுவார் பாபா. அப்போ திஸ் இஸ் கால்ட் விகர்மா. இப்போ இந்த கர்மா எல்லாம் யாரோ அந்த ஒர்க்கர்ஸ் 10 பேருடைய நெய்பர் எங்கேயோ கோபம் ஆகிறாங்கன்னா, அப்போ இது ரெஸ்பான்சிபிள் பர்சன் இஸ் சம்வேர். இவங்க நெகட்டிவ் எனர்ஜி 10 மைல் 20 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிறவர் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் இருக்கிறவர் ஒரு காரணமாக இருப்பார். அப்போ we don't even know where the karma started and where it is passingனே தெரியாது. இதுதான் விகர்மா அப்படின்றது. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு கர்மா. அடுத்த கேட்டகரி இஸ் அகர்மா. அகர்மானா நியூட்ரல் ஆக்ஷன்ஸ். பாபா வந்து நமக்கு இந்த நியூட்ரல் ஆக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. நியூட்ரல் ஆக்ஷன்ஸ்னால் என்ன? அப்போ இந்த கலியுகத்தில் இந்த நியூட்ரல் ஆக்ஷன்ஸ்னு ஒரு விஷயமே கிடையாது. கம்ப்ளீட்லி அக்கர்மா தான். அக்கர்மான்றது என்ன அப்படின்னா, தெர் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி. இன் திஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி there is no gain, no loss. It is neither positive nor negative. அப்போ இந்த மாதிரி இட் இஸ் ஒன்லி அந்த எனர்ஜி ஷேரிங் ஆஃப் எனர்ஜி தான் அங்கே நடக்கும். கிவ் அண்ட் டேக் தான் நடக்குமே ஒழிய அங்கே இந்த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனர்ஜியுடைய எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. பாபா என்ன சொல்கிறாங்க, when people are completely body conscious, their karmas are vikarma. And when you become soul conscious, you do sukarma. But what is akarma அப்படின்னு சொன்னால், in akarma you do not make any karma. karmic accounts உனக்கு வராது அப்படின்னு சொல்கிறார். being in soul conscious தான். in body conscious, the soul performs good actions, but the returns are limited. என்ன விதைக்கிறோமோ அதை நாம் அறுக்கிறோம். the quality of seeds இருக்கு இல்லையா, that determines the quality of fruit that we receive. சரி, நெக்ஸ்ட்டு. ஸோ இதிலிருந்து இப்போ நமக்கு என்ன தெரியுது, மை கான்ஷியஸ்னஸ் இஸ் மை கர்மா. வாட் இஸ் மை கான்ஷியஸ்னஸ்? கான்ஷியஸ்னஸ்னால் என்ன? கான்ஷியஸ்னஸ்ன்றது என்னுடைய மனநிலை, ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னா என்ன? என்னுடைய தாட்ஸ், என்னுடைய ஃபீலிங்ஸ், என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய வைப்ரேஷன்ஸ் ஆல் டுகெதர் இஸ் கால்ட் கான்ஷியஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் ஒரு 4 ஏலக்காய், காடமம் ஒரு 4 போட்டு வச்சுருங்க. அப்போ என்ன ஆகும், அந்த பாத்திரம் ஃபுல்லாக அந்த ஏலக்காய் வாசனை அடிக்கும். ஸோ அந்த 4 ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தாட்ஸ், ப்ராடக்ட். ஆனால் அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அது ஃபீலிங்ஸ். அப்போ இந்த பாத்திரத்தில் இருக்க அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் தி ஸ்டேட் ஆஃப் மைண்ட், மனநிலை. இப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளே என்ன இருக்குது, வாசனை இருக்குது. அந்த மாதிரி எனி தாட், அந்த ஃபீலிங், when the feelings are good, my state of mind, my attitude, my vibrations are good. இந்த கான்ஷியஸ்னஸ் தான் நம்மளுடைய கர்மாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ கர்ம சுமை அப்படின்னு ஒன்று இருக்குது. சுமைன்னா என்ன? லோடு, வெயிட். கர்ம சுமைன்னு ஒரு விஷயம், கான்செப்ட். அப்படின்னா என்ன?